குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எம்டியோட பெயில் ரிலாக்ஸேஷன் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி இன்னைக்கு எம்டியோட ஹியரிங் டேட் இருந்தது. ஆனால் நேற்று லாயர்ஸோட ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா இவங்க ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்ல வேளையாக லாயர்ஸோட ஸ்ட்ரைக் முடிவுக்கு இன்னைக்கு கோர்ட் வழக்கம் போல் செயல்பட்டுச்சு. இன்றைக்கி இது நம்ம எம்டி சாரோட கேஸ் 15வது ஐட்டம் நம்பர் 15 வந்தது. எம்டி சாரோட பெயில் ரிலாக்ஸேஷன் நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 5th மார்ச் 5ஆம் தேதி வருகிற புதன்கிழமை. ரொம்ப குறுகிய காலத்திலேயே நம்மளுக்கு அடுத்தடுத்த ஹியரிங் டேட் வந்துடும். அதனால் இந்த தடவை ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வர புதன்கிழமையே நமக்கு வந்ததுனால அடுத்தடுத்து விசாரணை ஆரம்பிக்கும். விசாரணை ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு இந்த ரிலாக்ஸேஷன் கூடிய சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இன்னும் ஒரு 2-3 ஹியரிங் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கவுண்டர் ஃபைல்டு என்கொயரின்னு போட்டிருக்குறாங்க. அதனால் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அதற்காக கண்டிப்பாக ஒரு 2-3 ஹியரிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நான் ஒரு கெஸ் பண்ணி நானாக சொல்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஆனால் கால அளவு ரொம்ப தூரம் இருக்காது. இப்போ 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து அதை விட கொஞ்சம் பக்கமாகவே வரும். அதனால் சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த ரிலாக்ஸேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டு சீக்கிரமாகவே கிடச்சிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சி அந்த காந்த குரலை மறுபடியும் கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் குரல் கேட்டு அவருடைய குரலால் நம்மளுக்கு நம்ம கம்பெனியோட நிலவரத்தை சொன்னாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எம்டி சாருக்கு பெயில் ரிலாக்ஸேஷன் எப்போ கிடைக்கும், அவர் எப்போ பேசுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போல் நானும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். எம்டி சாருக்கு பெயில் ரிலாக்ஸேஷன் எப்போ கிடைக்கும், அவர் எப்போ பேசுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போல் நானும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். எம்டி சாருக்கு ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைச்சி நம் நிறுவனம் புடம் போட்ட தங்கம் போல் மீண்டும் இது அதைவிட முன்பை விட சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆசையும். இப்போ இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற எந்த பிரிவினையும் இல்லாமல் எல்லா மதத்தவரும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நம்ம நிறுவனம் நல்லா இருக்கணும், மறுபடியும் வரணும், நம்ம எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு வரிசையாக ஃபோன் பண்ணுறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் அந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டோம், நாங்கள் சர்ச்சில் வேண்டிக்கிட்டோம், நாங்கள் தொழுகை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மதங்களை கடந்து, ஜாதியை கடந்து ஒரு புதிய சமூக நீதியை உருவாக்குற நம்ம நிறுவனம் என்றைக்குமே மக்கள் நிறுவனம் தான். இது மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.